அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு ஏற்ற சிறந்த சீட் கவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு பைக் வாங்கிட்டோம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து சீட் கவரையும் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம சீட் கவர் எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டை கிழிஞ்சு அது உள்ள இருக்க பஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கவரை பயன்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்லாம் அந்த சீட் மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் யூஸ் பண்ணும். இது மாதிரி சில விஷயங்களுக்குலாம் சீட் கவர் பயன்படுத்தும். அந்த வரிசையில் தான் நம்மளும் இன்னைக்கு ஒரு சீட் கவரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட சீட் கவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதை ஏர் மெஷ் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்கு நெட் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சீட் கவரை பார்த்தீங்கன்னா தெரியும், அது பார்க்கறதுக்கு வலை மாதிரியே இருக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன பயன், என்ன யூஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட். இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் கொண்டு போயிட்டு வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னா, இதே சாதா சீட் கவர் போட்ட வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெயில் நிப்பாட்டின வண்டியை நம்ம எடுக்கும்போது சீட் பயங்கரமாக சுடும். அப்படி சுடும்போது அந்த வண்டி நம்ம எடுக்கணும் அப்படின்னா திருப்பி கொஞ்சம் போய் நிழல் நிப்பாட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் அந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த சீட் கவரில் கிடையாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலை தான் இருக்கும். அதனால் அந்த ஹீட் அவ்வளோ அதில் தங்காது. அதனால் நம்ம எவ்வளோ வெயிலில் வண்டி நிப்பாட்டினாலும் நம்ம ஈஸியாக வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் இது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா மழை. இந்த மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வண்டியில் சீட் கவரில் தண்ணி படிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த தண்ணியை தொடச்சி அது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க முடியும். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க. அப்படி ஆஃபீஸ் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு அப்படின்றப்போ பைக் ஓரமாக பார்க் பண்ணிட்டு வேறு எங்கேயா போயிட்டு இந்த நிழலில் போய் நிற்பாங்க. அப்படி நின்றுட்டு மழை நின்னதுக்கப்புறம் வண்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த சீட்டு ஃபுல்லாக தண்ணி படிஞ்சிருக்கும். அப்போ அந்த சீட்டில் இருக்க தண்ணியை நம்ம ஃபுல்லாக தொடச்சிட்டு தான் போய் உட்கார மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்றப்போ அந்த சீட்டில் இருக்கிற தண்ணி நம்ம பேண்டில் பட்டுச்சுன்னா ஃபுல்லாக பேண்ட் ஈரமாயிடும். ஆனால் இந்த சீட் கவரில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க கவர் ஃபுல்லாகவே வளவலையாக இருக்கிறதுனால ஃபுல்லாக சீட்டை சுற்றி ஹோல்ஸ் இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த தண்ணி மேலே படியாது, எது வந்தாலும் கீழே போயிட்டு வெளியே வந்துடும். அப்படி இருக்கப்போ நம்ம சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். இந்த சாதா சீட் கவர் போட்ட வண்டியை ஓட்டிட்டு போகிறத விட இந்த சீட் கவர் போட்டு வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஃபுல்லாக அந்த வளமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கேப் இருக்குது. அப்படி கேப் இருக்கும்போது அது ஃபுல்லாக ஏர் ஃப்ளோ ஃபுல்லாக ஃப்ரீயாக நடக்கும்போது நம்மளுக்கு அந்த வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டை கிழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சீட் கவர் போட்டால் அப்படின்னா ஒரு கத்தி இல்லை பிளேடை வச்சு கிழிச்சோம் அப்படின்னா ஈஸியாக சீட் கவர் கிழிஞ்சிடும். ஆனால் இதில் கிளியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வளமாக இருக்கும்போது நம்ம அதை கிழிக்கிறதுக்கே நம்ம வீட்டில் வச்சு நம்ம நிதானமாக அதை கட் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப லேட் ஆகும். அதனால் வெளிநபர் யாராவது ஈஸியாக பிளேடு போட்டோ இல்லை கத்தியை வச்சோ கிழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னதான் அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாதா சீட்டாக இருந்தால் நம்ம அப்படியே தூசி தட்டி விட்டுறலாம். ஆனால் இதில் பார்க்கும்போது டஸ்ட்டு தெரியாது வெளியே. ஆனாலும் அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். அந்த வலைக்குள்ளெல்லாம் ஓட்டைக்குள்ளெல்லாம் இருக்க டஸ்ட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஃப்ரண்ட் பிரேக் அடித்தோம் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்க பொசிஷனை விட்டு கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நவரும். ஏன்னா லைட்டாக சீட்டில் உட்காந்துருக்கும்போது ஸ்லிப் ஆகும். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்வான்டேஜ் கம்பேர் பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா நார்மல் சீட் கவரோட இதோட விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மல் சீட் கவர் 350 450 வரையும் வருது. ஆனால் இந்த சீட் கவரோட விலை பார்த்தீங்கன்னா அதான் ஏர் மெஷ் ஃபேப்ரிக் சீட் கவர் அப்படின்ற ஒரு சீட் கவரோட விலை பார்த்தீங்கன்னா 380 400 வரையும் தான் இதோட விலை நம்ம கடைகளில் வாங்க வருது. ஆனால் ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா இதோட விலை 200க்கும் கம்மியாக இருக்குது. அதாவது 192 ரூபாய்க்கு ஆன்லைனில் கிடைக்குது. இந்த விலை நல்ல விலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம வாங்கி கூட வெளியே ஏதாவது சீட் கவர் கடையில் போய் கொடுத்து மாட்டினா கூட நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மாட்டுறதுக்கு ஒரு 30-40 ரூபா கேட்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணால் கூட நம்மளுக்கு 250க்குள்ளேயே இதோட விலை வருது. உங்களுக்கு இந்த சீட் கவர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல தகவல்கள் அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணுமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.